எரிசக்தி மற்றும் சட்டத்துறை அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களையும் நிகழ்வை தொடர்ந்து இந்த ஆய்வுக் கூட்டத்திற்கு வருகை இந்த சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஒன்றிய அரசினுடைய 39 அமைச்சகங்களுக்கு கீழே வருகிற 96 திட்டங்கள் ஸ்கீம்ஸை ஆய்வு செய்வதற்கான அரசியல் சட்டம் வழங்கி இருக்கின்ற அமைப்பு இந்த திசா என்பது மிக உயரிய அமைப்பு. எனவே இது அரசியல் மேடை அல்ல. நம்முடைய மாவட்டத்தில் எல்லா திட்டங்களும், அது ஒன்றிய அரசின் திட்டமானாலும் மாவட்ட திட்டங்கள், மாநில அரசினுடைய திட்டங்கள் ஆனாலும் அந்த திட்டங்கள் முறையாக செயல்படுத்தப்பட வேண்டும். துறைகளுக்கு இடையில் ஒருங்கிணைப்பு முறையாக வேண்டும். அதுதான் மிக பிரச்சனையாக இருக்கிறது. ஒரு துறை மட்டும் சமூகத்தில் தனித்து செயல்பட முடியாது. பல துறைகளினுடைய உடன்பாடோடு தான் ஒரு திட்டம் செயல்பட முடியும். எனவே துறைகளுக்கான ஒருங்கிணைப்பு மிக முக்கியம். அந்த அடிப்படையில் இங்கே கொடுக்கப்படுகிற உத்தரவுகள், டைரக்ஷன்ஸ், அது சிறப்பாக செய்யப்பட வேண்டும். அப்படி செய்வதன் மூலம் மதுரை மாவட்டத்தில் திசா என்னுடைய கூட்டம் என்பது கடந்த காலங்களிலும் சரி மிகச் சிறப்பாக, பல மாவட்டங்கள் ஒப்பிடுகிற போது மிகச் சிறப்பாக ஆக்கப்பூர்வமாக பணி செய்திருக்கிறோம். அந்த பணி தொடர வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த குறிப்பிட்ட காலங்களுக்குள் அந்த திட்டம் செயல்படுத்தி முடிக்க வேண்டும். குறிப்பிட்ட காலங்களுக்குள் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுதோ அதுக்குள்ள முடித்து கொடுக்க வேண்டும். எல்லாமே காலம் கடந்து எந்த திட்டங்களையும் நம்ம செயல்படுத்துவோம். இவ்வளவு திட்டமும் எல்லாம் பிளான் பண்ணியும் நம்ம காலம் கடந்து எதையும் செயல்படுத்த முடிக்காத வகைகள் நம்ம சீக்கிரம் முடிக்கணும்ன்றதுதான் இந்த கூட்டத்துடைய முக்கிய நோக்கம். அனைவரும் ஒவ்வொரு துறை சார்ந்த பிரச்சனைகளையும் நம்ம இங்க விவாதிக்கணும். அது இல்லாமல் நேற்று நம்முடைய மதுரை பாராளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர் சொன்னது போல கவர்னர் ஒரு சில விஷயங்களை தெரிவித்துள்ளார். இது இங்கே மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும், அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களும் அவர்கள் அதிகாரத்திற்கு உட்பட்டு நம்ம ஆய்வு செய்யலாம், பண்ணலாம். எந்தவித அதிகாரமும் இல்லாமல் கவர்னர் எங்கேயும் எந்த திட்டத்தையும் ஆய்வு செய்ய உரிமை இல்லை. அதை இந்த அரசு என்னைக்கும் அனுமதிக்காது. எங்கேயாவது தேவையில்லாமல் கவர்னர் இந்த அரசின் நிர்வாகத்திலோ இல்ல ஆய்வு செய்வன்ற போக்கில் எங்கேயாவது தலையிட்டால் அதுக்கு கடுமையான கண்டனம் தெரிவிக்கப்படும். கண்டிப்பாக எந்த அதிகாரிகளும் அரசின் அனுமதி பெறாமல் அதற்கு எந்த ஒத்துழைப்புகளும் கொடுக்கக்கூடாது என்பதை இந்த அரசின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். கண்டிப்பா கவர்னர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கும் பொழுது கவர்னர் தேவையில்லாமல் அவர் போய் ஆய்வு செய்யறதும், எங்கேயாவது தேவையில்லாமல் தலையிடுறதும் அது தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும். அவருக்கு அந்த அதிகாரம் கிடையாது. அவர் தலையிடும் அதிகாரமும் கண்டிப்பா கிடையாது. இது இங்க மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் இதே நிலைமைதான் இருக்கும். அதிகாரிகளும் அதுக்கு உட்பட்டு அனைவரும் ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது அழைப்பு வந்தால் அரசின் அனுமதி இல்லாமல் எந்த ஆய்வுக்கும் உட்படக்கூடாது என்பதை கேட்டுக்கொள்கிறோம்.